மங்கையர் மலர்ல என் 50வது தொடர்கதை ஆரம்பிச்சிருச்சு. சைத்தானை காதலிச்ச புதிய ஏஞ்சல் அநியாயத்துக்கு வாசகர் வட்டத்துல இருந்து பாராட்டு மழை பொழிஞ்சுக்கிட்டு இருக்கு. இது இந்த வாரத்து தொடர்ச்சி. லவ்வர்ஸ் மீட்டிங் சீக்வன்சிங். இதே மாதிரி ஒரு டிராவலிங்ல தான் அந்த பியூட்டி குயினை காதலன் சைத்தான் சந்திக்கிறான். மே மாத பூக்கள் மேடை விரித்த மஞ்சள் பாதைகளின் நடுவே மெல்ல மெல்ல நடந்து வருகின்ற அவளின் அழகான பாதங்கள், இளம் காற்று பட்டு பறக்கின்ற முடியின் அழகு, ஆகாயத்தில் மின்னும் விண்மீன்களைப் போல கவர்ந்திழுக்கும் விழிகள், சிதறிய முத்துக்களை கோர்த்தது போல் அவள் சிரிப்பழகு, கோலமயில் போல கூட்டுப் பறவைகளோடு நடந்து வரும் அப்சரஸ். கதாநாயகனோட முதல் பார்வையிலேயே மனசுக்குள்ள ஒரு மத்தாப்பு வெடிச்சது. பூந்தோட்டத்திற்கு நடுவே இருந்த அந்த பூங்கொத்தை அவன் ரசித்தான், ரசித்துக் கொண்டே இருந்தான். அந்த சைத்தானோட மனசு துடிச்சது. அவன் கேட்டான், யார் அந்த தேவதை? யார் அந்த தேவதை? கரெக்ட், 2 தடவை வாசிக்கணும். யார் அந்த தேவதை? தொடரும். ஓ, எவ்வளோ? 50 ரூபா சார். சுகுணன் சார் டியூட்டிக்கு போலையா? தெரியலையே. தில்லானா தில்லானா நீ தித்திக்கின்றது. என்ன தொடாதீங்க, குளிர் ஜுரம். என்னோட ஜுரம் வந்த நாட்கள்ங்கிற நாவல படிச்சா ஜுரம் மருந்து சாப்பிடாமயே போயிடும். மாமாவுக்கு என்னாச்சுக்கா? இது பயத்துல வந்த ஜுரம். பயத்துல வந்த ஜுரமா? புல்லட் இல்லாத கண்ணை வச்சு டெரரிஸ்ட் மடக்கி பிடிச்சோன்னு சொன்ன எஸ்ஐ யமகண்ட சுகுணனுக்கா பயத்துல ஃபீவர்? யமகண்டம் சுகுணன். இதுக்கு மேல உண்மையை மறைக்க முடியாது. ருக்குமணி வேண்டாம். எதுக்கு வேண்டாங்கறீங்க? இப்படிதான் இந்த மனுஷன் எல்லாத்துக்கும் பயந்து பயந்து என் உயிரை வாங்குறாரு. தொட நடுங்க. உனக்கு தெரியுமா, 2 வார லீவுக்கு அப்புறம் இன்னைக்கு தான் இந்த மனுஷன் இங்க டியூட்டில ஜாயின் பண்ணாரு. இந்த பொழப்புல இன்னில இருந்து மெடிக்கல் லீவ் வர போட போறாராம். எவ்வளவு கஷ்டப்பட்டு என் பிள்ளைக்கு இங்க ஸ்கூல் அட்மிஷன் வாங்குனேன்னு தெரியுமா? இதுக்கு அப்புறம் ஒரு பனிஷ்மென்ட் ட்ரான்ஸ்ஃபர் கிடைச்சதுனா கூட இவன் கூட வாழ மாட்டான். இது அசிங்கமா இல்ல மாமா? நான் ராஜினாமா பண்ண போறேன். நான் டியூட்டிக்கு போக மாட்டேன். போ. எதுக்கு? அது என் வீக்னஸ். சின்ன வயசுல இருந்து இந்த ரவுடிங்க கொலகாரங்களை எல்லாம் பார்த்தா எனக்கு பயங்கரமான பயம். யூரின் போயிருவேன். சரி, இப்போ உங்க பிரச்சனை என்ன? இங்க சார்ஜ் எடுத்ததும் எனக்கு வந்த முதல் கேஸ் என்னன்னு தெரியுமா? காலேஜ்ல படிக்கிற கமிஷனரோட மகளை ரேக்கிங் பண்ணிக்கிட்டு இருக்கிற காலேஜ் சேர்மனா இருக்கிற ரவுடி பையனை கஸ்டடியில் எடுக்கணும்னு, அதுவும் கமிஷனரே நேரடியா உத்தரவு போட்டிருக்கிறாரு. கமிஷனர் பொண்ணையே டிஸ்டர்ப் பண்ற அளவுக்கு ரவுடிசம் பண்ற ஒருத்தனை நான் ஒண்டியா போய் ஐயோ 2வது குழந்தைக்காக 1 இயரா ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிற என்னோட கிட்னி அவன் பிச்சு எரிஞ்சிருவான். சத்தியம். மை டியர் ருக்கு, அப்புறம் நம்ம என்ன செய்ய முடியும்? சும்மா உளறி கொட்டாதீங்க. ஏன் உனக்கு குழந்தை வேண்டாமா? மனுஷன் மானத்தை வாங்கிட்டு இருக்காரு. ரவுடியை பிடிச்சா அவன் வெட்டி பொலி போட்டுருவான். பிடிக்கலன்னா பொட்டி படுக்கையெல்லாம் மறுபடியும் எங்கேயாவது தூக்க வேண்டி வரும். இந்த ரவுடிங்களால லாண்ட ஆர்டரை காப்பாற்ற வேண்டிய போலீஸ்காரங்க அவங்கள காப்பாத்திக்க முடியாத நிலைமை ஆயிருச்சு. ஒரு ஐடியா இருக்கு, ஒரு டியூஸ். போலீஸ் மாமனுக்கு பதிலா அந்த ஸ்டூடெண்ட் அவரோட மச்சான் நடக்கணும், அதுவும் போலீஸ் யூனிஃபார்ம்ல. ஐயோ, அதெல்லாம் சரி வராது. ஆள் மாறாட்ட கிரிமினல் குற்றமாச்சே. அது ஆள் மாறாட்டன்னு யாருக்கு தெரியும்? எஸ்ஐ சார் ஜனங்க யாரும் பார்த்தது இல்ல. அதுவும் இல்லாம கிரெடிட் மொத்தமும் சார் கிடைக்கும்ல. கில்லாடி ரைட்டரா நீ. சூர்யா, சரின்னு சொல்லுப்பா. உங்க அக்கா கழுத்துல நிரந்தரமா தாலி தொங்கணும்னா இந்த ப்ராடக்ட் நீ ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும். இது ஹெல்ப் இல்ல, சீட்டிங். ஐ அம் வெரி சாரி, என்னால இது முடியாது. ஐயோ, சொன்னா கேளு மச்சான். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அவன் 3 நாளா இவ பின்னாடியே சுத்துறா. லவ்ஸா இருக்கும். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நம்ம லாங்குவேஜ் இல்லைன்னு சொன்னா நம்ம சத்திரம் பஸ் ஸ்டாண்ட் சரோஜாவோட உடம்பையும் இவளோட ஃபேஸையும் மாஃபிங் பண்ணா காலேஜ்ல நல்ல டிமாண்ட் இருக்கும். ஈஸி. கமிஷனர் மகளின் மன்மத லீலைகள் இன்டர்நெட்டில். நான் ஆசைப்படுற ஃபிகரை என் பெட்ரூம்ல ஏத்துறதுக்காக எந்த வில்லங்கமும் பண்ணுவேன். அது கமிஷனர் பொண்ணு இல்ல, எவ்வளவு பெரிய ஆளோட பொண்ணா இருந்தாலும் சரி. இது என்கிட்டயே இருக்கட்டும்.
சத்ரம் சரோஜா உடம்பையும் உன் ஃபேஸையும் சேர்த்து வச்சு மாஃபிங் பண்ணா கேம்பஸ்ல ஓவர் டிமாண்ட் இருக்கும். எழுந்துட்டியா? இத கொஞ்சம் புடிமா. ஐயோ, ஐ அம் வெரி லக்கி. போங்க. காலேஜ் காம்பவுண்டுக்குள்ள உனக்கு என்ன வேலை? இதுவரைக்கும் எனக்கு இங்க எந்த வேலையும் இல்லாம இருந்தது. பட் இனிமே இங்க மட்டும்தான் டியூட்டி. இது தருதல பசங்க படிக்கிற காலேஜ். ஆ? ஒழுங்கா இங்க இருந்து போயிரு. ஓஹோ, வீணா காலேஜ் பொண்ணுங்க முன்னாடி அடி வாங்கி அசிங்கப்படாம ஓடிடுறா. மாப்பிள்ள, நீ இல்லாம நான் இங்க இருந்து போனாலும் இந்த பொண்ணுங்க முன்னாடி எனக்கு அசிங்க மாட்டேன். அதனால மூடிக்கிட்டு வந்துட்டேன். நல்லவனா இருக்க விடவே மாட்டீங்களா? பேர் என்ன? நைஸ் நேம். ஒரு நிமிஷம். போயிட்டலா? ஏய், இனிமே இவன் உங்ககிட்ட எந்த குசுமும் பண்ண மாட்டான். அவன் வாங்கி இருக்கிற அடி அவனுக்கு வார்னிங் கொடுத்துக்கிட்டே இருக்கும். தேங்க்ஸ். தேங்க்ஸ் பேக்லேயே இருக்கட்டும். அடிக்கடி நம்ம மீட் பண்ண வேண்டி வரும். கொடுக்குறீங்களா? என்ன? என் கூலிங் கிளாஸ். ஓ, சரி. முயற்சி திருவினையாக்கும். அதை தான் பண்ணிட்டு இருக்கேன். இறங்கி வாடா. இதெல்லாம் சும்மா உதாரு. உனக்கு சாக்லேட் ஐஸ்கிரீம்லாம் வாங்கி தர வாடா செல்லம். இந்த யமகண்ட சுகுணம் கட்டியாடா உன்னோட ரவடி சத்த காட்டுற. இந்த சுகுணன் கேரக்டர் பத்தி உனக்கு தெரியாதுல்ல? அப்படி ஏத்துலன்னா சும்மா உதாரு. கான்ஸ்டபிள் சார் பயமா இருக்கு. சீக்கிரம் வாயா. நான் டென்ஷன் ஆகிறதுக்குள்ள இவனை லாக்கப்ல தள்ளு. யாருக்கிட்ட? இவனை கோர்ட்ல ஆஜர்படுத்துற வரைக்கும் கைவிலங்க கழட்டினா அப்புறம் நம்மள ஐசியூல தான் அட்மிட் பண்ண வேண்டியிருக்கும். சார், நம்ம அடி வைத்தியம் அண்டர்வேரையும் சேர்த்து கிழிச்சிட்டு அவன் ஈஸியா எஸ்கேப் ஆயிருவான். எவனையாவது டாப் அப் பண்ண சொல்லணும். மகேந்திரன் சார். யாரு? தெரியாதா? பெரிய ஆளு சார். ஹோம் மினிஸ்டரோட மகன். மூணு கொலை பண்ண கேஸ், 7 பெண் கடத்தல் கேஸ். ஆனா ஒண்ணுக்கு எவிடன்ஸ் இல்லை. நம்ம கமிஷனர் சாரோட வருங்கால மருமக. எனக்கு யார பார்த்தும் பயம் கிடையாது. ஏய், லோகபத்தோடா. எஸ் சார். என்னடா இப்படி அப்படியே ரவுண்ட் அடிக்கிற? லோகபத்தோடா சார். இதோ தொடர்றேன் சார். நீ கொஞ்ச நாளாவே அஸ்வதியை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கலடா. நச்சுன்னு ஒரு ஃபிகரை பார்த்தா அனுபவிக்கிறங்கிற ஆசை வராதா என்ன? அடி செருப்பால யாருக்கு அழுத்து பேச?
இனிமே அஸ்வதியை கனவுல கூட நினைக்க கூடாதுடா. சத்தம் இன்னைக்கு. என்னையா சத்தம்? சார், ஹோம் மினிஸ்டரோட பையன் ஒரு அக்யூஸ்ட் அடிச்சுக்கிட்டு இருக்காரு சார். சார், அந்த பையன் செத்துற போறான். போய் கண்ட்ரோல் பண்ணுங்க சார். எஸ் கமிஷனர் ஹியர். சார், எஸ்ஐ தினேஷ்குமார் சார். காலேஜ்ல இருந்து கஸ்டடியில் எடுத்த ஸ்டூடெண்ட் ஹோம் மினிஸ்டரோட பையன் மகேந்திரன் பாலக்கர ஸ்டேஷன்ல பூந்து பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காரு சார். அந்த மகேந்திர கிட்ட போன கொடு. எஸ் சார். சார், லைன்ல இருக்காரு. ஹலோ மகி, நான் தான். அங்கிள், நீங்க இதுல இன்டர்ஃபியர் ஆகாதீங்க. மகி ப்ளீஸ், என் பேச்ச கொஞ்சம் கேளு. போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு அவனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா பதில் சொல்ல வேண்டியது ஹோம் மினிஸ்டர். அப்புறம் உங்க அப்பா பதவியை ராஜினாமா பண்ண வேண்டி கூட வரும். நம்ம அஸ்வதியை டீஸ் பண்ணவனா அடிச்சு கொல்லுங்க. சொல்லுங்க அங்கிள். I don't care. இவனை தூக்கி உள்ள போடுங்க. சரிங்க சார். எஸ்ஐ சுகுணா சார் எங்க போனாரு? சத்தம் வருது. அரிச்சாலி புகுந்துருச்சா? ஐயோ, என்ன ஒண்ணும் பண்ணிராதீங்க. நான் அப்புறம் நீ திறந்தது நீதானா? சார், இங்க என்ன பண்றீங்க? கான்ஃபிடென்ஷியல் ஒரு டெரரிஸ்டோட ஃபைல ரகசியமா தேடிக்கிட்டு இருக்கேன். நீ போ. அங்கிள், அங்கிள் அஸ்வதி ஷேடா கூட என்ன தவிர வேற யாரும் தொடக்கூடாது. தொட்டாவன. ஐ நோ மகி, நீ ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். உன் கூட புது வாழ்க்கையை ஆரம்பிக்கணும்னு ஆசைப்படுற அஸ்வதிக்கு நீ கோவக்காரன்னு தெரிஞ்சா வேதனைப்பட மாட்டாங்க. அங்கிள், அஸ்வதி கிட்ட போன் கொடுக்குறீங்களா? அஸ்வதிக்கு தாத்தா செக் வச்சிட்டேன். அஸ்வதி, மகி லைன்ல இருக்கான். உன் மேல எவ்வளவு அஃபெக்ஷன். உன்னை டீஸ் பண்ண பையனை லாக்அப்ல போட்டு பின்னி எடுத்துட்டான். அவனும் ஒரு ரோக் தானே. அவன் கூட ஏதோ பேசணும். அவன்கிட்ட நான் எதுக்கு பேசணும்? ஐ அம் நாட் இன்ட்ரஸ்டட். ஹலோ, உனக்கு ரொம்ப திமிருடி. அவன்கிட்ட பேசினாதே என்ன? அவனுக்கு உனக்கு கல்யாணம் நடக்க போதில்ல? அத நீங்க 2 பேரும் தீர்மானிச்சா போதுமா? நான் சம்மதிக்க வேணாமா? பேசாத. நான் டிசைட் பண்றத நீ கேட்கணும். மைண்ட் இட். தாய் இல்லாத பொண்ணு, அவளுக்கு இஷ்டம் இல்லாம கல்யாணம். உனக்கு நான் புத்தி கெட்டு போச்சா? நான் அவளுக்கு கல்யாணம் பண்ண போறது அடுத்த முதலமைச்சர் பையனோட. எவனோ ஒரு கேர் ஆஃப் பிளாட்ஃபார்மோட இல்ல. மகேந்திர அஸ்வதி இந்த அளவுக்கு லவ் பண்றது என் பாக்கியம். இந்த கல்யாணம் நடந்தா நான் டிஜிபி. புரிஞ்சுதா? ரமணி, டீ கேட்டு எவ்வளவு நேரம் ஆச்சு? இங்க ரெடி பண்ணிக்கிட்டு இருக்க? என் குடியே முடியிடும் போல இருக்க. ரமணி, அடியே. ஐயோ, அங்க பாருங்களேன், அவர் பாடியை எப்படி டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு. போய் டீ எடுத்துட்டு வாடி. சீ, இவரும் எக்ஸசைஸ் பண்ண மாட்டாரு. மசலை பார்த்து மயங்கர மான்விழிங்கிற என் புத்தகத்தை நீ படிச்சிருக்கியா? இல்ல. நான் கொடுக்கற படிக்கிறியா? நம்ம புருஷன் தான் ஆம்பளைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற தர்ம பத்தினிங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஊர் இது. என்கிட்ட இல்லாததை காட்டி அதை கெடுத்துறாது. ஒன்னும் புரியலையே. இப்படி சூரிய சரத்குமார் மாதிரி மசில்ஸ் காட்டி என் குடும்ப விளக்க அணைச்சிடாத ப்ளீஸ். எப்படியாவது நம்ம சூர்யா கிட்ட சொல்லி நீ அவனை மறுபடியும் யூனிஃபார்ம் போட சொல்லு. அடிக்கிறதுக்கும் உதைக்கிறதுக்கும் அவன் உடம்புல மட்டும் தாண்டி ஸ்ட்ரென்த் இருக்கு. தவறி அடிக்கடி பட்டு ஹாஸ்பிட்டல்ல இருந்தா செலவெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அது சரி, என் தம்பிய கொலகாரனாக்க என்னால முடியாது. அப்ப நான் செத்துட்டா பரவாயில்ல உனக்கு? போங்க, புருஷன் போனா இன்னொரு புருஷன் கிடைப்பான். அண்ணன் தம்பி போனா இன்னொரு சொந்தம் கிடைக்குமா? மூடிக்கிட்டு உன் வேலையை பாடுறா. இவன் இந்த வீட்டுல பிறக்க வேண்டியவனே இல்ல. அப்புறம் இவன் பிறக்க வேண்டியவனே இல்ல. மூடிக்கிட்டு போடி. என்னக்கா பிரச்சனை? அது கொலமிரட்டல் இருக்கிற பொண்ணுக்கு ப்ரொடெக்ஷன் போறன்னு மேலிடத்துல இருந்து ஆர்டர். இப்போ இந்த பயந்தாங்களுக்கு பதிலா ப்ரொடெக்ஷனுக்கு நீ போகணுமா? பைத்தியக்கார மனுஷன். போ மச்சான் ப்ளீஸ். என்னால அது முடியாது. என்ன கம்பல் பண்ணாதீங்க. கமிஷனர் பொண்ணுக்கு சீரியஸா ஏதாவது ஆச்சுன்னா என் தொப்பி என் தலையில இருக்காது. என் தொப்பி என் தலையில இல்லனா இங்க கவலைப்பட போறது யாரு? என்ன மாமா சொன்னீங்க? நான் ஒண்ணு சொல்லலையே மச்சான். யாருக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்க நான் போகணும்னு சொன்னீங்க? அந்த கமிஷனர் மகளுக்கு.